வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தங்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது, களமாடி கொண்டிருக்கின்றது, பலவிதமான போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கையாக இது முன்வைத்து கொண்டு போராடப்பட்டு கொண்டிருக்கின்றது. மத்திய மாநில அரசுகளிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் உற்ற துணையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளைகளில் பாரதிய ஜனதா கட்சியை எந்த ஒரு ஜாதிக்காரர்களும் விமர்சனம் செய்தாலும் அவர்கள் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் எந்த ஒரு தேவேந்திரனோ பாரதிய ஜனதா கட்சியை நாம் விமர்சனம் செய்யவே கூடாது. ஏனென்றால் சுதந்திர இந்திய வரலாற்றில் 75 ஆண்டு காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசியல் கட்சிகள் எதுவுமே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்ததே கிடையாது. இது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் 70 ஆண்டுகளாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயராணைக்கு கூட நம்ம பாடுபட்டுக்கிட்டு எவ்வளோ கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையை கூட எந்த ஒரு கட்சியும் நிறைவேற்றவில்லை. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு ஒரு அரசியலை கூட தரவில்லை, ஒரு துளியளவு கூட தரல அரசியலை கூட. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து துணையாக இருக்கிறாங்க. ஏண்டா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து அந்த பெயர் மாற்ற கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறாங்க. அது சும்மா எளிமையாக வந்து தரல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்ட பொறுப்புகளில் கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது அந்த அரசாணை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியும். என்ன அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. இன்றைக்கி மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்ட பொறுப்புகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து கட்சிகளில் வந்து பதவிகளும் பொறுப்புகளும் கொடுத்து இன்றைக்கி வழங்கப்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கட்சி பொறுப்புகளையும் கூட கொடுத்துக்கிட்டு வராங்க. வழக்கமாக வந்து இன்றைக்கி எவ்வளவோ கட்சிகள் வந்து நம்மளை புறக்கணித்து வந்தாங்க கூட எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகளில் நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் இருக்காதுன்னு பார்த்தா அது கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படி புறந்தள்ள அளவில் தான் வந்து நம்ம அரசியல் கட்சிகள் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு துணை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மத்தியில் கட்சியில் பதவிகளை கூட வழங்கி வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கி நமக்கு வந்து அரசியலை வந்து தேவேந்திரர்களுக்கு மீண்டும் வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வழங்கக்கூடிய ஒரு சூழலாக வந்து இன்றைக்கி வந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அரசியல் நகர்வையும் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய ஆட்சியில் வந்து நம்ம பார்த்தோம்னா பிரதமர் அவர்கள் வந்து எவராவது வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பற்றி இந்திய அளவில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பற்றி ஒரு துளி அளவாச்சும் பேசியிருக்கிறார்களா என்று பார்த்தோம்னா யாருமே இதுவரைக்கும் வந்து அது பேசவே இல்லை. யாருமே வந்து இதுவரைக்கும் பேசலை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பற்றி வந்து பேசியிருக்கிறாரு. ஏன் அதுவும் வந்து ஒரு முறை அல்ல, 7 முறை வந்து பொது வழிகளில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பற்றி அவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறாங்க. அதே பார்த்திங்கன்னா இந்தியாவின் மத்திய உள்துறை அமைச்சர் எவராவது இத்தனை வருஷம் ஆண்டு காலத்தில் உள்துறை அமைச்சர் எவராவது இதுவரைக்கும் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பற்றி ஒரு துளி அளவாச்சும் பேசியிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறி தான். யாருமே பேசவில்லை. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நடைபெற்ற அந்த சமய விழாவில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய சமூகங்களில் வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அவங்க வந்து வணங்கக்கூடிய ஒரு சமூகம் சொல்லி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வரலாறையும் வந்து அவங்க வந்து அங்கே வந்து நம்மளுடைய பண்பாடுகளை வந்து அங்கே பேசினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும்.
அது மாதிரி பார்த்தோம்னா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமராவது அவரை பற்றி பேசியிருக்கிறாங்களா? இந்த பார்த்தோம்னா யாருமே இது வரைக்கும் பேசுனது கிடையாது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து தியாகி இமானுவேல் சேகரனை பற்றி பேசியிருக்கிறாரு. அவருக்கு தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கும் வந்து வர்றதற்கான ஒரு சூழலை உருவாக்காங்க. தியாகின்ற எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தியாகின்ற லிஸ்ட்டில் அவருடைய இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த திருவுருவ படத்தையும் வந்து இன்றைக்கி பொறிக்க செஞ்சுருக்கிறாங்க. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு வந்து இதுவரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த ஆட்சி செய்த ஆளுநர்கள் எவராவது இதுவரைக்கும் வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் கிடையாது. யாருமே இது வரைக்கும் வரல. ஆனால் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து பரம்பக்குடிக்கு வருகை தந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினாங்க. அப்படி ஒரு ஆளுநர் வந்து இன்றைக்கி வர்றாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சார்க்கண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பரம்பக்குடிக்கு வந்து தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு அங்கே வந்து அவர் வந்து வெளிமாநிலத்தில் உள்ள சார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து மரியாதை செலுத்துகிறார். இப்படி பாரதிய ஜனதா கட்சியின் தயவில் 2 வந்து நமக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பொறுப்புகள் வந்து இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் கொடுத்து இன்றைக்கி அழகு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் வந்து 2 தேவேந்திரர்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேறு யாராச்சும் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் செஞ்சுருக்காங்கன்றது வந்து அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் தேவேந்திர குல வேலை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 6 வழக்கறிஞர்கள் மத்திய அரசு வழக்கறிஞர்களாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து செய்திருக்கிறாங்க. அப்போ இது மற்ற ஆட்சி காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது கேள்விக்குறியான ஒரு விஷயம். இப்படி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பொன் பாலகணபதி, புரட்சி கவிதாசன், நெல்லை மகாராஜன் ஆகியோர் வந்து இன்றைக்கி தேசிய வாரியங்களில் வந்து இன்றைக்கி உறுப்பினராக நியமிக்கப்பட்டு அவங்களுக்கும் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வராங்க. அதே போல் பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தலித்து, ஹரிஜனன், ஆதி திராவிடன் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பொது வழிகளில் வந்து இழிவுபடுத்தி அரசியல் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். ஆனால் அதற்கு மத்தியில் வந்து இன்றைக்கி தேவேந்திரர்களுக்கு தேவேந்திரர்களுடைய பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள், பசுவை தெய்வமாக வணங்குபவர்கள், சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களின் வழியில் வந்தவர்கள், தேவேந்திரர்கள் தொட்டாத்தான் தேரை ஓடும் என்பதை போன்ற பெருமிதமிக்க வரலாற்றுகளை வந்து இன்றைக்கி மக்கள் சபையிலையும் மாநிலங்கள் சபையிலையும் நாடாளுமன்றத்தில் குறிப்பேடுகள் இன்றைக்கி பதிவிட்டப்பட்டு அது வந்து இன்றைக்கி ஒரு ரெக்கார்டாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பெருமை இன்றைக்கி பறைசாற்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அங்கீகரிக்காமல் புறக்கணித்த அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் வந்து இன்றைக்கி பெயர் மாற்ற அரசாணை மூலமாக பொது வழியில் வந்து அங்கீகரித்து தேவேந்திரர்களுக்கு இழந்த அந்த அரசியலை மீண்டும் தருகின்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து இன்றைக்கி பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு வந்து தேவேந்திரர்கள் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு விமர்சனம் வந்து வைக்கக்கூடாது என்பது தான் வந்து எம்மை போன்ற சமூக பற்றாளர்களும் வந்து இன்றைக்கி வந்து பதிவாக வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஏண்டா நமக்கு உப்பிட்டவருக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய மாண்பு கொண்ட ஒரு சமூகம்தான். நம்ம சமுதாயத்துக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் வந்து ரொம்ப 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 முக்கியம்தான். ஆனால் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுக்கத்தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் நம்ம வந்து அரசியலை வந்து இன்றைக்கி வந்து தருபவர்களை பார்த்தா நமக்கு இன்றைக்கி அரசியலை வந்து அவங்க தான் பாரதிய ஜனதா தான் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து கட்டமைப்பை வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு அரசியலை வந்து கொடுத்து நம்மளை வந்து மேலே ஏற்றி விடக்கூடிய ஒரு சூழலையும் நம்மளுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அத்தனையும் வந்து நமக்கு உதவிகரமாக இருந்து எல்லா வழியிலையும் வந்து நமக்கு துணையாக இருக்கிறாங்க. அப்படி உதவிகரமாக இருக்கிற ஏணியாக இருக்கிறவர்களை வந்து நம்ம ஒருபோது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து எட்டி உதைச்சிடக்கூடாது. அதை வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். அரசியல் கட்சிகளின் கால்களில் விழுந்து கிடக்கிறது வந்து இன்றைக்கி வந்து பன்னெடுங்காலமாக வந்து விழுந்து தான் கிடக்கிறாங்க.
அரசியலை தரும் கட்சிகள் வந்து தேவேந்திரர்களுக்கு யாருமே இன்றைக்கி கிடையாது. நம்ம கட்சிகளை வந்து அவங்க காலடிகளை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு அவங்க இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து நமக்கான ஒரு அரசியல் வந்து உருவாக்கிட்டு இருக்குது. நம்மளை இலவச வங்கியாக 75 ஆண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கான ஒரு அரசியல் ஆளுமை இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கான ஒரு அரசியல் ஆளுமையை வந்து இன்றைக்கி கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கி துணையாக இருக்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் மாற்ற அரசாணைக்கு வந்து ஆதரவாக வந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கவே இல்லை. அவங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம் சமுதாய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது கூட வெளிநடப்பு செஞ்சுட்டு தான் வந்தாங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெளி மாநிலத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய பெயர் மாற்ற கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதற்கான செயல் வடிவம் கொடுத்து அதை வந்து வெற்றிகரமாக தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்படி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து இன்றைக்கி பரிந்துரை செய்ய சொல்லி கிட்டத்தட்ட இப்போ 3 ஆண்டு வரப்போகுது. அதற்கான செயல்பாடுகளையும் அந்த 17,020/4 என்ற கோப்பு மனுவை வந்து தமிழக அரசுக்கு வந்து அவங்க வந்து இன்றைக்கி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம துணையாகத்தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் நன்றி உள்ள ஒரு சமூகமாகத்தான் ஒப்பிட்டவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மாண்பு கொண்ட ஒரு சமூகம் தான் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள். நம்ம அப்படித்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் என் அன்பான தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் யார் வேணாலும் பாரதிய ஜனதா கட்சியை வந்து விமர்சனம் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மட்டும் ஒருபோதும் வந்து நம்ம விமர்சனம் செய்ய வேணாம். நம்மளுடைய சமூகத்தினுடைய இனத்தினுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம். அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கான ஒரு சூழலை வந்து நம்ம கையில் எடுப்போம். அதே நேரத்தில் தமிழக அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், அதுகளுக்கு வந்து நம்ம அழுத்தத்தை கொடுப்போம். இன்றைக்கி மத்திய அரசு அனுப்பி வச்சுருக்குறாங்க. அந்த கோப்பு மனுவை வந்து தமிழக அரசு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கன்னு அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்கிறவங்க தான் அதை அனுப்பாமல் கிடப்பில் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ அதற்கு என்ன செயல் வடிவம் நம்ம கொடுக்கப்பட வேண்டும்? நாம் எப்படி அரசியலுக்குள்ளே வர வேண்டும்? நாம் அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வரணும். 75 ஆண்டுகளாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து இலவச வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுடைய மத்தியில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நாம் எப்படி அரசியலுக்குள் வரப்பட வேண்டும்? நாம் யாரோட உள்ள நுழையப்பட வேண்டும்? நமக்கான அரசியல் அதிகாரம் யாருடன் சேர்ந்தால் நமக்கு வந்து அரசியல் அதிகாரம் கிடைக்கும், அந்த அரசியல் பகிர்வு கிடைக்கும் என்பதை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனித்து நம் சமுதாயம் வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும். பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம வந்து அடைஞ்சே தீரணும். அப்போ அடைவதற்கான ஒரு சூழலை எந்த வழிகளை நம்ம கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து நம் சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கான ஒரு சூழலை திட்டங்களை தீட்டி நமக்கு துணையாக இருப்பவர்களுக்கு துணையாக இருப்போம். நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்போம். ஆனால் நம் சமூகத்தை ஏமாற்றி இலவச வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்தலாம். நம் சமூகத்தை வெறும் பகடக்காயை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று நினைப்பவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடங்களை கொடுக்கப்பட வேண்டும். நம் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி கொடுப்பவர்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருப்போம். இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள். ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்.